ஒரு காலத்தில் நீ சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, சேர்த்து வச்சா தான் பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேர்த்து வச்சா மட்டும் பத்தாது தம்பி, அதை இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் நீ பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பீட் பண்ணினா மட்டும்தான் நம்மக்கிட்ட காசு இருக்கும். நம்ம சூஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா இல்லையா அப்படின்றது தான் மேட்ரு. ஆக்சுவலி இன்ஃப்ளேஷனா என்ன, மார்க்கெட்னா என்ன, அதோடைய ரேஷியோஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட்னா ஓவராலாக என்ன அப்படின்னு சொல்லப்படுற சேனல் தான் பாலு ஃபினான்ஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி இப்போ நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னென்னா, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எத்தனை வகையான இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தம் 9 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது. அதோடைய ரிஸ்க் எந்தளவுக்கு இருக்கும், அதோடைய ரிட்டர்ன்ஸ் எந்தளவுக்கு நமக்கு கிடைக்கும், ஆனால் அதோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றதான் நான் பார்க்க போகிறோம். மொத்தத்தில் நான் ஓரலாக சொல்கிறேன். இப்போது ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போயிட்டு எஃப்டி போடு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணு, இல்லைனா தங்கத்தை வாங்க வை, இல்லை இடத்த வாங்க. இது மூணு ஐடியாஸ் தான் பொதுவாக சொல்லுவாங்க. பட் ஆனால் 9 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன அந்த 3 இருக்குது தான். அதை தாண்டி இன்னுமே ஒரு 6 இருக்குது. என்னென்னா, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் சொன்ன ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குது. கமாடிட்டிஸ் விச் மீன்ஸ் கோல்டு, மெட்டல்ஸ் அது இருக்குது. அண்ட் ரியல் எஸ்டேட் இருக்குது. அண்ட் பிபிஎஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பப்ளிக் ப்ரொவைடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இடிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் பாண்ட்ஸ் இருக்குது. என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ 9 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது. இதோடைய ரிஸ்க்கை பார்த்து, அதோட ரிட்டர்ன்ஸை பார்த்து, அதோடைய ஃபியூச்சர்ஸை பார்த்து நீங்கள் கரெக்டாக எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலாம். அண்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இப்போது ரீசெண்ட்லி கவர்மெண்ட் டிக்ளைன் இட்ஸ் 4%, 3% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் நம்பக்கூடாது. ஓவராலாக நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. என்னென்னா, பேங்க் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் எஃப்டி போய் போட்டிங்கன்னா ஒரு 6-7% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 2-3% அப்பில் வச்சுக்கணும். இப்போ 7னா 9 ஆர் 10. ஓகே, அதுதான் வந்து நம்ம நாட்டுடைய இன்ஃப்ளேஷன். அப்போது நம்ம ரிட்டர்ன் வந்து 10%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் காசு பயங்கரமாக வளரும்னு தான் அர்த்தம். திஸ் இஸ் சிம்பிள் கால்குலேஷன். ஸோ இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது வந்து எஃப்டி, ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல எதுக்கு அப்படின்னா, எனக்கு ரெகுலராக இன்கம் வரணும் அண்ட் நோ ரிஸ்க் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் டேம் ஷூராக நீங்கள் போயிடலாம். பட் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இல்லவே இல்லை. எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பைக்கில் போயிட்டுருக்கோம், திடீர்னு வீல் கலந்து ஓடிச்சுன்னா என்ன பண்ணுறது? பட் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே போகிறோம், காலாதுன்ற நம்பிக்கையில் தானே நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் கண்டிப்பாக 100% ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. பட் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் ஒரு 99% ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னா ஃபஸ்ட் என்னென்னா, நீங்கள் லம்சமாக ஒரு அமௌண்ட், ஒரு மினிமம் 10,000லேருந்தே பேங்க்கில் நீங்கள் எப்படி பண்ணலாம். ஒரு 10 lakh எடுக்கிறீங்க அப்படின்னா 10 lakh கொண்டு போய்ட்டு பேங்க்கில் கொடுக்குறீங்கன்னா ஒரு 7%, 6 to 7 தான் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அந்த ரேஞ்சில் வந்து அவங்க வாங்கிப்பாங்க. அதாவது பேங்க் தான் வட்டிக்கு கொடுக்கும். பேங்குக்கே வட்டிக்கு கொடுக்குறது தான் எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட். வெரி சிம்பிள். ஒரு 6-7% நீங்கள் வட்டி கொடுக்குறீங்க, ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, அவங்க வட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு வருஷம் நீங்கள் ஒரு லாக்இன் பீரியட் கொடுத்துருப்பீங்க, ஒரு 3 years, 4 years, 1.5 years. இப்போல்லாம் டேஸ்லலாம் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. 500 days போட்டுக்கோங்க, 444 days எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் எல்லாமே ஸ்கீம்ஸ்லாம் நிறையா வந்துடுச்சு. ஸோ அதில் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுதான் எஃப்டி. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்னால் ஒன்றுமே கிடையாது. ஷேர்ஸ் வாங்குறது, ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸை வாங்கி வச்சுக்கிறது, அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அதை விற்றுட்டு அதில் இருக்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது. இதுதான் ஷேர் மார்க்கெட். ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அதில் தான் நீங்கள் போய்ட்டு ஷேர்ஸ் வாங்கணும், விற்கணும். அதை பற்றின ஒரு ஈக்விட்டி அப்படின்றத பற்றின தனியாக ஒரு முழு வீடியோ நான் போடுறேன். பட் ஈக்விட்டின்றது ஒரு கம்பெனியோடைய ஷேர்ஸை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க. உங்கள் பேரில் இப்போ ஒரு கம்பெனிக்கு 100 ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் பண்ண விட்டுருவாங்க.
அது ஒரு 10 ஷேரை வாங்கி வச்சுக்கிறீங்க. அந்த 10 ஷேருக்கும் நீங்கள் தான் ஓனர். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது நஷ்டத்தை ஈட்டினாலும் சரி, லாபத்தை ஈட்டினாலும் அது உங்களுடையது. லாபம் வரும்போது உங்களுடைய பங்குகளை விற்றுட்டு நீங்கள் அதில் லாபம் எடுத்துகிட்டு வெளில போயிடலாம். இதுதான் ஈக்விட்டி மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர ரிட்டர்ன் கிடைக்கும். இங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அது ஈக்விட்டி தான். அதே சமயத்தில் இருக்கிறதுலையே அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஈக்விட்டி தான். உங்களுக்கு பக்காவான நாலேஜில் சூப்பராக ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து கரெக்டான டைமில் ஷேர்ஸை வாங்கி அதை கரெக்டான பீரியடில் ஹோல்ட் பண்ணி வச்சு நல்ல லாபம் ஏறினக்கப்புறம் விற்றீங்கன்னா அதை விட லாபம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அவ்வளோ சூப்பரான லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஈக்விட்டி. அதே சமயத்தில் ஹை ரிஸ்க். ஏன்னா ப்ராபபிலிட்டி பார்த்தோன்னா இங்கே வாங்குகிற எல்லோரும் வாங்குகிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் லாபத்தை விட நஷ்டம்தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் எல்லோரும் நீங்கள் போய்ட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேங்க, நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னாவே அதை வந்து ஒரு ஸ்கேமாக தான் பார்க்குறாங்க. லைக் அது வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி பார்க்குறாங்க. ஷேர் மார்க்கெட் போகாத, காசு போயிடும் அப்படின்னு. அறிவோட இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா காசு செம்மையாக சம்பாதிக்கலாம் சீரியஸ்லி. ஆனால் நமக்கு வெயிட் பண்ணக்கூடிய வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா, நம்ம எப்படி போட்டால் எப்படி ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணணும். நல்ல ஷேரை வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஈக்விட்டியில். ரிஸ்க்கு பயங்கர ஹை ரிஸ்க்கு. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட் பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லோரும் சொல்லக்கூடியது தான். உனக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா இப்போ இடத்த வாங்கி போடுப்பா, மண்ணில் போட்டதும் பொண்ணில் போட்டதும் வீணே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், வீண் ஆகாது தான். பட் இப்போது எங்கள் ஊர் இருக்குது, புதுக்கோட்டை இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4000 போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு டெவலப்பிங் சிட்டியாக இருந்தது. இப்போ இந்த ரேட்டை பார்க்கும்போது தெரியுது டெவலப்டு சிட்டியாக மாறிடுச்சு. இப்போ இந்த 4000லேருந்து 8000 வரைக்கும் போகுமா, நான் போட்ட காசு டபுளாக மாறுமா அப்படின்னா மாறாது. ஏன், இன்னும் சென்னையிலேயே 5000 6000 தான் ஸ்கொயர் ஃபீட்டு போய்கிட்டு இருக்கு நல்ல ஏரியாவில். ஸோ சென்னையை விட புதுக்கோட்டை மாறிட போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி கிடையாது. அப்போது இது டபுள் ஆகிறதுக்கு இட் வில் டேக் லாங் டைம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் இல்லை அப்படின்ற இந்த பேசிக் ஐடியாலஜியோடு நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வரணும். நல்ல டெவலப்பிங் சிட்டியில் போய் இடம் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது க்ரோ ஆகும். இதில் ஓன் ரிசர்ச் வேணும். அந்த ஏரியாவை பொறுத்து மார்க்கெட் மாறும். அண்ட் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா லிக்விடிட்டி. நீங்கள் எல்லாமே வந்து லிக்விடாக கேஷ் வச்சுட்டு நீங்கள் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நிறையா ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, நிறையா ஸ்கேம்ஸ் இதில் நடக்கும். அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி பார்த்து நிறையா லீகலாக நிறைய விஷயங்கள் பண்ணணும். அதெல்லாம் பார்த்து பண்ணுறது தான் ரியல் எஸ்டேட். அண்ட் 4th ஒன் கமாடிட்டிஸ்னால் கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரியான மெட்டல்ஸை வாங்கி வச்சுட்டு அதில் ப்ராஃபிட் பார்க்குறது. இப்போ கோல்டை வந்து நீங்கள் 2 விதமாக வாங்கலாம். டிஜிட்டலாகவும் வாங்கலாம் அண்ட் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கலாம். லைக் இதுக்கு முன்னாடி எஸ்ஜிபின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, சாவரின் கோல்டு ஃபண்ட் பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டாகவும் நீங்கள் பேப்பராகவும் கோல்டை வாங்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ எஸ்ஜிபி இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணல இல்லை. அண்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆப்வியஸ்லி. அதுவும் வந்து நீங்கள் நம்ம பாஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்ததே இல்லை. லாஸ்ட் இயர் தான் வந்து கோல்டு ட்ரமண்டஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் அதற்காக நான் இப்போ அதை அப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா மறுபடியும் அது அங்கேருந்து இன்னொரு டபுளாக மாறுமானா நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி மாறுமா மாறாதான்னு பார்த்து தான் ரிசர்ச் பண்ணணும். அண்ட் சீரியஸ்லி இதில் ரிஸ்க்கு கிடையவே கிடையாது. நீங்கள் போட்ட காசு அப்படியே இருக்கும். கோல்டை பொறுத்தளவு போட்ட காசு அப்படியே இருக்கும். அது வளருமா வளராதா அப்படின்றதான் கேள்வியாக இருக்கும். ஸோ இதில் ஆப்வியஸ்லி ரிஸ்க் ஃப்ரீ. ஏன்னா உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு வந்து குறையவே குறையாது. நீங்கள் கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ். ரிஸ்க்கும் வந்து லோ ரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப் தான் வந்து கமாடிட்டிஸ். அண்ட் 5th ஒன் பாண்ட்ஸ் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வழி தான் பாண்டு. எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது, பாண்டுலேயுமே ரிஸ்க் இருக்குது. பாண்டுங்கிறது என்ன அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனி வந்து அவங்க வந்து கடன் கேட்பாங்க, இவ்வளோ பர்சன்டேஜுக்கு எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிக்கு நீங்கள் கடன் கொடுக்குறது தான் பாண்ட். அந்த கம்பெனி சரியான கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸை அது கொடுத்துரும். சரியான கம்பெனி இல்லையா அப்படின்னா உங்களுக்கு பேசிவாக மாதமாகவோ குவார்ட்டர்லியோ இயர்லியோ அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. இதுதான் வந்து பாண்டு.
பட் இந்த பாண்ட் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது சரியான கம்பெனியா, அது எந்த அளவுக்கு சூப்பரான கம்பெனி அப்படின்ற ஒரு கிரெடிட் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. AAA, B, BBB அப்படின்ற அந்த ஸ்கோர் வச்சு நம்ம மோஸ்ட்லி நம்ம பாண்ட்ஸ் வாங்கிக்கலாம். அதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. பட் ரிஸ்க் இல்லாதது எதுவுமே இல்லை. ஆப்வியஸ்லி நான் சொன்னது மாதிரி தான். 6th ஒன் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா, இப்போ நான் மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லோரும் வந்து என்கிட்ட காசு கொடுக்குறீங்க. காசு கொடுத்து நீ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுப்பா, இதில் இன்வெஸ்ட் பண்ணு. காமனாக மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு ஸ்மால் கேப்போ ஒரு Nifty 50லையோ இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட காசு கொடுக்குறீங்க. நான் அந்த காசெல்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து உங்களுக்குலாம் பிரித்து கொடுக்குறேன். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. அதாவது எனக்கு ஒரு கம்பெனி ஷேரை என்னால் அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் அதை பார்த்து என்னால் சரியான டைமில் என்னால் ஷேர் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு. உங்களுக்கு டைம் இருக்குது, என்னால் படிக்க முடியும், படித்து அதை கற்றுக்க முடியும், கற்றுக்கிட்டு என்னால் ஷேர் வாங்க முடியும்னா நீங்கள் டேரெக்டாக ஈக்விட்டியில் போய் டேரெக்ட் ரிஸ்க் எடுக்கலாம். இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது. எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு ஸ்கில்டு பர்சனாக மேனேஜராக இருக்கும்போது ஸ்கில்டு பர்சனாக இருந்தேன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பயம் இல்லாமல் இருக்கும். நம்ம காசு எங்கேயும் போகாமல் ஓரளவாவது நம்ம ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறதா மியூச்சுவல் ஃபண்டு. எல்லோரும் சேர்ந்து ஒருத்தவர்கிட்ட கொடுத்து பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டு. சிம்பிள் அஸ் தட். இதுலேயுமே ரிஸ்க் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டி லெவலுக்கு இதில் கிடைக்குமான்னு தெரியாது. பட் ஓரளவு நல்ல ரிட்டர்ன் இருக்கும். ஏன்னா ஹைலி ஸ்கில்டு பர்சன் தான் அவங்க ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. அண்ட் அந்த மேனேஜருக்கும் நீங்கள் ஒரு புரோக்கர் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம வர ரிட்டர்ன்ஸ்லேருந்து ஒரு சில அமௌண்ட்ஸ் அவங்களுக்கும் போகுன்றதுனால நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது கம்பேரிட்டிவ்லி ஈக்விட்டி. பட் மற்றதை இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கக்கூடியது தான் மியூச்சுவல் ஃபண்ட். அடுத்து 7th ஒன் பப்ளிக் ப்ரொவைடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட்லி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக அதில் இன்வெஸ்டே பண்ணுவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேக்டு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த பப்ளிக் ப்ரொவைடட் ஃபண்ட் அப்படின்றது இதுவுமே லைக் FD மாதிரி தான். பட் ஆனால் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் நீங்கள் கவர்மெண்ட்டை கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் PPFல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு லாக்இன் பீரியட் வந்து ஒரு 15 years அந்த மாதிரி இருக்கும். ஒரு ₹1,00,000 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க லாக்இன் பீரியடில் லாக் பண்ணி வச்சுப்பாங்க. லாக் பண்ணி வச்சுட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 6லேருந்து 8 இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இந்த PPF எதுக்காக சூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்களா. அப்போ நான் PPFல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு சில டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதுக்காக தான் மோஸ்ட்லி PPF சூஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே ரிட்டர்ன்ஸ் கம்மி தான். 7 to 8% தான் நமக்கு கிடைக்கும். லைக் FD மாதிரி தான். ஸோ அது டோட்லி ரிஸ்க் ஃப்ரீ. உங்களுக்கு ரிஸ்க்கே கிடையாது. ஏன்னா பேக்கெண்டில் கவர்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு எது ஆச்சுனாலும் அவங்க ஆப்வியஸ்லி காசு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ பேக்கெண்டில் கவர்மெண்ட் இருக்கிறதுனால டோட்லி நான் சொன்ன மாதிரி தான் 99% ரிஸ்க் ஃப்ரீ, 1% ரிஸ்க் இஸ் தேர். ஸோ ஓவராலாக அதுவுமே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் ரிட்டர்ன்ஸ் 7 to 8% தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர்கிட்ட கோல்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாகவும் கோல்டு வாங்கலாம், டிஜிட்டலாகவும் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டிஜிட்டலாக கோல்டு வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வாங்குவீங்க. அதை வந்து கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டு பீஸுமே என்ன ஆகும்னா ட்ரேட் ஆகும். அதையுமே வாங்குவாங்க, விற்பாங்க. அதோடைய விலையும் ஏறும் இறங்கும். அதையுமே ட்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஜிட்டலாக நீங்கள் கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நாட் ஓன்லி கமாடிட்டி, ஒரு நெக்ஸ்ட் 50, Nifty 50 இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டுலலாம் அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதெல்லாம் வந்து அதை ட்ராக் பண்ணி அந்த ஃபண்டு வந்து ட்ரேட் ஆகிறதான் வந்து ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து அது எப்படின்னா, ஓவராலாக ஒரு டாப் 50 கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த 50 கம்பெனி ஓரளவு நல்லா ஏறும் அப்படின்ற மாதிரி. அதுவுமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிவிங் குட் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்தியா க்ரோ ஆக போகுது, ஷேர் மார்க்கெட் எவ்ரிடே வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகுது அப்படிங்கும்போது அதுலேயுமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமானா பண்ணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 to 15% ஆவரேஜாக கிடைக்கும். பட் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட். மினிமம் ஒரு 5 yearsஆவது நீங்கள் வெயிட் பண்ணினா தான் நான் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ரீசெண்டாக கூட அதில் நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க NPSல.
ஸோ என்பிஎஸ்னால் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமில். நீங்கள் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், வித்ட்ரா லம்சமாகவும் எடுக்கலாம், இல்லை எனக்கு மந்த்லியே வர மாதிரியும் நம்ம அதை வச்சுக்கலாம். அண்ட் இது மோஸ்ட்லி அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு பாண்டு ஸ்டாக்ஸு அதில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுப்பாங்க. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தான் வந்து என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். இந்த என்பிஎஸ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அதுக்காக தான் அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நான் பெருசாக ரிஸ்க் எடுக்க விரும்பலப்பா, என் காசு எனக்கு சேஃபாக இருக்கணும், ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த என்பிஎஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இதோடைய ரிட்டர்ன்ஸும் நமக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய அவங்க வாங்கியிருக்க பாண்ட் ஸ்டாக்ஸ் பொறுத்து ரிட்டர்ன்ஸ் வந்து வேறுபடும். பட் இதில் என்ன விஷயம்னா நம்ம கவர்மெண்ட்டை நம்பணும், நல்லா தான் பண்ணுவாங்க, நல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிலீவ்ஸில் போகணும். ஆனால் ஃபீஸ்ஃபுல்லாக எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ரெகுலராக இன்கம் வேணும் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பை சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப செக்யூர், லோ ரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பு. ஸோ நான் சொன்ன 9 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. நான் ரொம்ப ஓவரலாக பேசிக்காக சொல்லியிருப்பேன். இதை நான் டீப்பாகவும் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன், ஒவ்வொன்றை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். ஒரு எக்ஸாம்பிளோட இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் இவ்வளோ அப்படின்ற மாதிரியான டீட்டெயிலாகவும் நான் வீடியோ ஃபர்தராக போடுறேன். இது பேசிக்கான ஒரு வீடியோ தான். ஒரு 9 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதில் நான் எகைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி, பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ், ரியல் எஸ்டேட், பிபிஎஃப், இடிஎஃப் அண்ட் பாண்ட் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி 9 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த 9ஐயும் சும்மா ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், என்னென்ன எவ்வளோ ரிஸ்க் ஃப்ரீ என்னன்றதையும் பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இந்த பாலு ஃபினான்ஸை பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி.